முதல் போட்டியிலேயே மும்பை அணிக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. கொல்கத்தா செய்த சம்பவம். புள்ளிப்பட்டியலில் மாஸ் காட்டிய சிஎஸ்கே. அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இன்றைய தினம் மும்பை அணியும் கேகேஆர் அணியும் மோதியிருந்தது. அதுவும் நேற்றைய தினம்தான் ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் போட்டியில் ஆர்சிபி அணியும் ஹைதராபாத் அணியும் மோதியிருந்தது. இதில் ஆர்சிபி அணி வெற்றியும் பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த வருட ஐபிஎல் சீசனின் இரண்டாவது போட்டியான மும்பை வெர்சஸ் கொல்கத்தா அணிகள் மோதிய இன்றைய போட்டி என்பது உச்சக்கட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கியிருந்தது. அதுவும் இந்த போட்டி தொடங்கும் போது பலருக்கும் அதிர்ச்சி என்பது காத்திருந்தது. அது என்னன்னா, இந்த போட்டியில் மும்பை அணியில் இருந்த சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியில் சப்ஸ்டிடியூட் வீரராக மட்டுமே அணியில் இருந்தார். அதாவது மும்பை அணியின் ஆடும் 11ல் சூரியகுமார் யாதவ் இன்று களமிறங்கவில்லை. அதுவும் சூரியகுமார் யாதவுக்கு காயமோ அல்லது மற்ற ஏதேனும் ஒரு சில காரணங்களோ கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைய போட்டியில் இவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவே மும்பை ரசிகர்கள் உட்பட ஐபிஎல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதன் பின்னர் இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதுவும் இந்த போட்டி மும்பை அணியின் ஹோம் கிரவுண்டான வான்கடே மைதானத்தில் வைத்துதான் தொடங்கியது. பின்னர் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய கொல்கத்தா அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் உச்சக்கட்ட அதிரடியில் மிரட்டியிருந்தது கொல்கத்தா அணி. ஆமாங்க, கொல்கத்தா அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி ஓப்பனிங் இறங்கிய கொல்கத்தா கேப்டன் ரஹானே அதிரடியாக விளையாடி 40 பந்துகளில் 67 ரன்கள் வரை குவித்திருந்தார். அதோடு மற்றொரு ஓப்பனரான ஃபின் ஆலன் என்பவர் இவரும் அதிரடியாக விளையாடி வெறும் 17 பந்தில் 37 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரை தொடர்ந்து ரகுவன்சி என்ற கொல்கத்தா பேட்ஸ்மேனும் அதிரடியாக விளையாடி அரை சதம் எடுத்து 51 ரன்கள் எடுத்திருந்தார். பின்னர் கடைசியாக களமிறங்கிய ரிங்கு சிங் இவரும் அதிரடியாக விளையாடி 33 ரன்கள் வரை எடுத்து கொடுக்க, இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன்கள் எடுத்திருந்தது கொல்கத்தா அணி. அதாவது இந்த ஒரு இலக்கு என்பது மும்பை அணிக்கு மிக மிக கடினமான இலக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம், இதற்கு முன்பு மும்பை அணி அதிகபட்சமாக கொல்கத்தா அணிக்கு எதிராக இவ்வளவு ரன்களை சேசிங் செய்ததே கிடையாது என்பதுதான் ஐபிஎல் வரலாறு. அதுவும் இதற்கு முன்பு ஒட்டுமொத்தமாகவே மும்பை அணியை பொறுத்தவரையில் 2022 வருடத்திற்கு பிறகு அதிகபட்சமாக 219 ரன்களை மட்டும்தான் சேசிங் செய்திருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்த முறை 220 ரன்களை சேசிங் செய்தால் அது மும்பை அணியின் புதிய வரலாறாகவும் மாறும். அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கியது மும்பை அணி. பின்னர் இந்த கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய மும்பை அணியை பொறுத்தவரையில் மும்பை அணியும் அவ்வப்போது சில விக்கெட்டுகளை இழந்தாலும் கூட ரன் ரேட்டை குறைய விடாமல் அதிரடியாக விளையாடி போட்டி முழுவதும் கொல்கத்தா அணிக்கு சிம்ம சொப்பனமாகவே விளையாடியது. மேலும் இதுவரை மும்பை அணி 219 ரன்களுக்கு மேல் சேசிங் செய்து வெற்றி பெற்றதே கிடையாது என்ற அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் என்பதை சுத்தமாக மறந்துவிட்டு இந்த போட்டியில் காட்டுத்தனமாக சூப்பராக பேட்டிங் செய்திருந்தது மும்பை அணி. அதாவது இதற்கு முன்பு எத்தனையோ முறை 220 ரன்களை சேசிங் செய்தது போலத்தான் இந்த போட்டியில் மும்பை அணியின் பேட்டிங் என்பது அமைந்திருந்தது. அதுவும் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜும் மும்பை அணிக்கு இருந்ததால் எதிரே மிகப்பெரிய இலக்கு இருந்தாலும் கூட மும்பை அணி பேட்ஸ்மேன்களில் அடுத்தடுத்து அதிரடியாக விளையாடியதால் இந்த போட்டியில் மும்பை அணி எளிதாகவே வெற்றி பெற்றது. மேலும் மும்பை அணியின் இந்த ஒரு வெற்றியால் மும்பை அணிக்கு எந்தளவுக்கு மகிழ்ச்சியோ அதே அளவுக்கு சிஎஸ்கே அணியும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மும்பை மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதிய இந்த போட்டியின் வெற்றி தோல்வி என்பது, அதாவது இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது சிஎஸ்கே அணி உள்பட மற்ற ஐபிஎல் அணிகளையும் புள்ளிப்பட்டியலில் மறைமுகமாக பாதிக்கும். அப்படி பார்த்தால் இன்றைய போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றது என்பது அடுத்தடுத்த போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்கு வரப்போகும் பிரஷரை குறைக்கும் விதமாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் ஐபிஎல் வரலாற்றில் மும்பை அணியை பொறுத்தவரையில் எப்போதுமே ஜாம்பவான் அணியாகத்தான் திகழ்ந்து வருகிறது. கடந்த ஒரு சில சீசன்களில் மட்டுமே மும்பை அணி சொதப்பியிருந்தது. அதற்கும் காரணம், ரோஹித் சர்மா கேப்டன்சியிலிருந்து விலகி ஹார்திக் பாண்டியா புதிதாக கேப்டனாக பதவியேற்றார். அப்போது அந்த ஒரு விஷயம் என்பது மும்பை அணி ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில்தான் மும்பை அணி மோசமாக விளையாடி வந்தது. ஆனால் அந்த விதமான சர்ச்சைகள் ஓரளவுக்கு இப்போது முடிவுக்கு வந்துவிட்டதால் மும்பை அணி பழைய ஃபார்மில் கண்டிப்பாக விளையாடும். அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த ஒரு போட்டி. அப்படி இருக்கும்போது மும்பை அணியை பொறுத்தவரையில் எப்படியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பு என்பது மும்பை அணிக்கு அதிகமாகவே இருக்கிறது.
அப்படி இருக்கும்போது இன்று நடைபெற்ற கொல்கத்தா மற்றும் மும்பை அணிகளுக்கான போட்டியில் மும்பை அணி தோற்று போயிருந்தால்தான் சிஎஸ்கே அணி உட்பட மற்ற அணிகளுக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும். அதுவே மும்பை அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று விட்டதால் அடுத்தடுத்த போட்டிகளில் பிளே ஆஃப் சுற்றுக்கு போக வேண்டிய அழுத்தம் என்பது இப்போது மும்பை அணிக்கு கொஞ்சம் குறைந்திருக்கும். ஆகவே பிளே ஆஃப் செல்லும்போது பலம் வாய்ந்த அணிகள் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வெற்றிகளை பெற்றுவிடும்போது சிஎஸ்கே அணி உள்பட மற்ற அணிகளுக்கு அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போட்டியாக இருக்கப் போவதில்லை. இதுவே ஒருவேளை இன்றைய போட்டியில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றிருந்தால் மும்பை அணியை ஒப்பிடும்போது கொல்கத்தா அணியை வீழ்த்துவது என்பது சிஎஸ்கே அணிக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் எளிதான காரியம்தான். ஆகவே இப்போது கொல்கத்தா அணி இந்த போட்டியில் தோல்வியடைந்து விட்டதால் ஒருவேளை அடுத்தடுத்த போட்டிகளில் பிளே ஆஃப் ரேஸில் கொல்கத்தா அணியும் சிஎஸ்கே அணியும் மோதும்போது சிஎஸ்கே வெற்றி பெறுவதற்கே வாய்ப்புகள் அதிகம். ஆக அதை கருத்தில் கொண்டுதான் இன்று நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் கொல்கத்தா அணி தோல்வியடைந்தது என்பது மறைமுகமாக புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு பாசிட்டிவாகவே மாறியிருக்கிறது. இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி ஆரம்பத்தில் பலம் வாய்ந்த அணிகள் அதிகப்படியான வெற்றிகளை குவிப்பது என்பது சிஎஸ்கே போன்ற அணிகளுக்கு பாசிட்டிவாகத்தான் அமையும். அதற்கு காரணம் பலம் வாய்ந்த அணிகள் என்றால் சிஎஸ்கே, மும்பை, குஜராத் போன்ற இந்த 3 அணிகளை மட்டும்தான் சொல்லலாம். அப்படி பார்த்தால் குஜராத் அணியும் மும்பை அணியும் அதிகப்படியான வெற்றிகளை பெறும்போது பிளே ஆஃப் இடத்திற்கான 4 இடத்தில் 2 இடங்களை குஜராத் அணியும் மும்பை அணியும் பிடித்துவிடும். ஆகவே மீதி இருக்கும் 2 இடங்களில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி எந்தவித பிரஷரும் இல்லாமல் எளிமையாகவே சென்றுவிடும். ஒருவேளை இப்படியாக சீசன் தொடங்கி ஆரம்ப கட்டத்திலேயே மும்பை, குஜராத் போன்ற ஜாம்பவான் அணிகள் தொடர் தோல்விகளை சந்தித்தால் இந்த சீசன் போக போக போட்டி என்பது கடுமையாக மாறும். ஆகவே பலம் வாய்ந்த அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு போக வேண்டிய சூழ்நிலை என்பது கடைசி நேரத்தில் உருவாகினால் அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக அத்தகைய பலம் வாய்ந்த அணிகள் மோதும்போது சிஎஸ்கே அணிக்கும் அது கடுமையான நெருக்கடியாக மாறும். ஒருவேளை ஆரம்பத்திலேயே பலம் வாய்ந்த அணிகள் பிளே ஆஃப் செல்வதற்கான வெற்றிகளை பெற்றுவிட்டால் கடைசி கட்ட போட்டிகளில் பலம் வாய்ந்த அணிகளில் பெஞ்சில் இருக்கும் வீரர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஆகவே அதுபோன்ற சூழ்நிலைகளில் என்னதான் பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் கடைசி சில போட்டிகளில் பெஞ்சில் அமர்ந்திருக்கும் அனுபவம் குறைவான வீரர்களை வைத்து விளையாடும் போது அந்த சமயத்தில் ஒருவேளை சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் போக வேண்டிய கட்டாயத்தில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய சூழ்நிலையில் இதுபோன்ற பலம் வாய்ந்த அணிகளை எதிர்கொண்டால் அந்தந்த போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது கூடுதல் பிரகாசமாக மாறும். ஆகவேதான் இன்றைய போட்டியில் கொல்கத்தா அணியின் தோல்வி என்பது சிஎஸ்கே அணிக்கு மறைமுகமாக பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய போட்டியின் வெற்றி தோல்வியை பற்றியும் குறிப்பாக இன்றைய போட்டியின் வெற்றி தோல்வி என்பது நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் ரேஸில் பாசிட்டிவாக மாறியதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.